நான் கடைசியாக பைத்தன் ஆப்பரேட்டர்ஸ் பார்த்தோம், லாஜிக்கல் கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ஸ் பார்த்தோம் கடைசி கிளாஸில். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ்னு சொல்லி பார்க்க போகிறோம். தர்க்க வினைக்குறிகள்னு சொல்லி போட்டுக்கொள்ளுங்க. தர்க்க வினைக்குறிகள் கட்டாயம் குறித்து கொள்ளுங்க. இப்போ அடுத்த தலைப்பு வந்து தர்க்க வினைக்குறிகள், லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ். பைத்தனில் இருக்கக்கூடிய லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸை தான் பார்க்க போகிறோம். ரைட், அதில் நாங்கள் எண்ட், ஓர், நொட் இதெல்லாம் கேள்விப்பட்டது தான். என்ன எண்ட் ஒன்று இருக்குது, ஓர், நொட், இந்த தர்க்க லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் இருக்குது. அப்போ எண்டுனால உங்களுக்கு தெரியும், என்கேட் இரண்டுமே உண்மையாக இருந்தால், அதாவது மூன்று உள்ளிருந்தால் எல்லாமே உண்மையாக இருந்தால் மட்டும்தான் உண்மை. என்ன இப்போ என்கேட்டுக்கான நாங்கள் உண்மையாற்றோனை பார்த்தோம்னால் ஏபி என்று இருந்தால் ஏ டாட் பி வரும். ஏஎன் பி என்று சொன்னால் ஏ டாட் பி. ஏஎன் என்றால் பெருக்கல். 0 0 0 1 1 0 1 1. என இங்கே எப்போ உண்மை வரும்னால் ஓர் ஒன்று ஒன்று, இங்கே மட்டும்தான் ஒன்று வரும். மிச்செல்லாம் ஓர் 0 0 0 0. ஆகவே எல்லா உள்ளீடுகளும் உண்மையாக இருந்தால் மட்டும்தான் உண்மை வரும். அதுதான் எண் செயற்பாடு அப்படின்னு சொல்லுவோம். மூன்று உள்ளீடு இருந்தால் மூன்றுமே ஒன்று வந்தால் மட்டும்தான் ஒன்று. ஒரு 0 வந்தாலும் 0 வரும். அதுதான் எண் அப்படின்னு சொல்றது. ஓருண்டால் ஏ பிளஸ் பின்னு சொல்லி வரும். ஏ பிளஸ் பி ஆக இருந்தால் ஏ பிளஸ் பியில் வந்துட்டு ரெண்டுமே 0 இருந்தால் மட்டும்தான் 0. மீதி எல்லாமே என்ன வரும், ஒன்று சொல்லி வரும். அவை ரெண்டுல ஏதாவது ஒன்று உண்மையாக இருந்தாலும் உண்மை, இரண்டுமே உண்மையாக இருந்தாலும் உண்மை என்றுதான் ஓர் செயற்பாடு. நொட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், 0 இருந்தால் 0 நொட் வந்துட்டு ஒன்று, ஒன்றுட நொட் வந்துட்டு 0. ஃபால்ஸுக்கு நொட் எடுத்தோம்னால் ட்ரூ, ட்ரூக்கு நொட் எடுத்தோம்னால் ஃபால்ஸ்ன்னு சொல்லி வரும். அப்போ அதுதான் நொட் செயற்பாடு அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் பைத்தன்லையும் வரப்போகுது. ஆக இதனுடைய வெளியீடுகள் என்னென்னு பார்த்தோம்னால் எக்ஸ் சிறிது 5, எக்ஸ் பெருமானம் உதாரணத்துக்கு நான் சொல்றேன், எக்ஸ் பெருமானம் 3 இருந்தால் எக்ஸ் பெருமானம் 6 எடுக்கும். எக்ஸ் சமன் R. ஆகவே எக்ஸ் என்ற பெருமானம் 6, 6 5 விட குறைவு என்றது ட்ரூவா ஃபால்ஸா? இந்த ஒப்பீட்டு வினைக்குறிக்குரிய எங்களுக்கு ஒப்பீட்டு வினைக்குறிகள் பார்த்து வைக்கேன். கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ஸ் இப்படி கம்பேர் பண்ணும்போது இதுக்கு ட்ரூ வரும் அல்லது ஃபால்ஸ் வரும்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கு ட்ரூ வருமா ஃபால்ஸ் வருமா? ட்ரூ வருமா ஃபால்ஸ் வருமா சொல்லுங்க. நீங்க சின்ன பிள்ளை இல்லை, ஏ லெவல் பிள்ளை இல்லைண்டா சொல்லணும், விடைய சொல்லணும். விடைய சின்ன காலத்துக்கு போகலாம். ஃபால்ஸ் வரும். அப்போ இதுக்கு வந்துட்டு ஃபால்ஸ். என்றால் 6 வந்துட்டு 5 விட குறைவுன்றது பொய். எக்ஸ் வந்துட்டு 10 விட குறைவு, 6ன்றது 10 விட குறைவு. ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ வரும். எண்டுன்னு சொன்னால் எண்ட்ல வந்துட்டு ரெண்டுமே ட்ரூ ஆக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ வரும். ஆக இங்க ஒன்று ஃபால்ஸ் ஒன்று ட்ரூன்றதுனால இது அவுட்புட் என்ன வரும்? அப்ப ஃபைனல் அவுட்புட் வந்துட்டு ஃபால்ஸ் வரும். சரிதானே? என்றால் எண்டில் வந்துட்டு இரண்டுமே ட்ரூ ஆக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ. அதே எக்ஸ் சமன் 6 நாங்கள் இங்கே பிரயோகிச்சு பார்ப்போம். ஓருக்கு எக்ஸ் வந்து 5 விட குறைவு. ட்ரூவா ஃபால்ஸா? அப்போ இது ஃபால்ஸ். 6ன்றது 5 விட குறைவுன்றது ஃபால்ஸ். எக்ஸ் வந்து 4 விட குறைவாக இருக்கிறான். ஃபால்ஸ். ஆகவே ஓர்ல வந்துட்டு ஏதாவது ஒன்று ட்ரூ ஆக இருந்தாலும் ட்ரூ, ரெண்டுமே ட்ரூ ஆக இருந்தாலும் ட்ரூ. ஆனால் ரெண்டுமே ஃபால்ஸ் ஆக இருந்தால் இங்க வந்துட்டு ஃபால்ஸ். நொட்டுன்னு சொன்னால் எதிர்மறை. என 0 இருந்தால் ஒன்று, 1 இருந்தால் 0 வரும். முதலாவது இதை பார்ப்போம் நாங்க.
எக்ஸ் வந்து 5 விட குறைவாக இருக்கு, ஆர் வந்து 5 விட குறைவாக இருக்குது. ட்ரூவா ஃபால்ஸா? இதுக்கு ஃபால்ஸ் என்ன? ஓ, எக்ஸ் வந்து 10 விட குறைவாக இருக்குது, அதுக்கு வந்துட்டு ட்ரூ. அவை ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ. அவை இந்த பிரேக்கெட்டுக்கு ஃபுல்லாக நாங்கள் பார்க்கும்போது எண்டில் ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ வரும். அவை இவ்வளவும் சேர்ந்து எங்களுக்கு ஃபால்ஸ் தான் வருது. எங்களுக்கு ஃபால்ஸ் தான் கேம் வந்துச்சு. அந்த ஃபால்ஸுக்கு நான் என்ன செய்கிறேன், நொட் எடுக்கிறேன். ஃபால்ஸுக்கு நொட் எடுக்கிறேன். அவை நாட் ஃபால்ஸ்ன்றது ஃபைனல் அவுட்புட் என்ன வரும்? அப்போ ட்ரூ வரும். சரியா? ஃபைனல் அவுட்புட் வந்துட்டு இதுக்கு ட்ரூ வரும். ஏன்னா நாங்கள் ஃபால்ஸுக்கு வந்துட்டு நொட் எடுத்துக்கிறேன், ஆகவே ட்ரூ. இந்த கேள்விக்கான விட என்ன வரும்னு சொல்லுங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆனது? ட்ரூ. இப்போ இங்கே பார்க்க போகிறோம், பிரிண்ட் பண்ணுறோம். எக்ஸ் சமன் 5 இருக்குது, 5 பூஜ்ஜியத்தோட பெருசு, 5 பூஜ்ஜியத்தோட பெருசுன்றது உண்மையிலே ட்ரூ. 5 10 விட குறைவாக இருக்குது, அதுவும் ட்ரூ. அவை ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் எங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ட்ரூ வரும். ரைட், இதுக்கான அவுட்புட் சொல்லுவாங்க. ஃபால்ஸ். ரைட், எக்ஸ்ன்றது 5, 5 5 விட குறைவுன்றது என்னது? ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ். 5 5க்கு ஈக்குவல்னா தான் ட்ரூ. குறைவு பெரிதுன்னு சொன்னால் ஃபால்ஸ். பட் 5 10 விட பெரிதுன்றது ட்ரூ. என்ன? 5 10 விட பெருசு. ஓரில் வந்துட்டு ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் ட்ரூ தான், ஆகவே இதுக்கு ட்ரூ. ஓர் செயற்பாடுல ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் போதும் ட்ரூ. எல்லாமே ட்ரூவாக இருந்தாலும் ட்ரூ, ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் ட்ரூ. ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ் ஓரில். ஆகவே இதுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்துட்டு ட்ரூ தான் வரும். சரியா? வழங்க இல்லை. சாரி, அது ஃபால்ஸ் என்ன? ரைட், 5 10 பெரிதுன்றது ஃபால்ஸ். ரைட், ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்கிறதுனால ஃபைனல் அவுட்புட் வந்துட்டு ஃபால்ஸ். இங்க வந்துட்டு ஃபால்ஸ். ரைட், ரைட், அடுத்து பார்ப்போம். ரைட், நாட். இதுக்கு என்ன விட வரும்னு சொல்லுங்க. ஃபால்ஸா? பாப்போம். எக்ஸ் வந்துட்டு 3 பெருசு, 5 3 பெருசுன்றது ட்ரூ. 5 10 குறைவுன்றதும் ட்ரூ. என்ன? 5 10 குறைவு. ட்ரூ அண்ட் ட்ரூ வந்துட்டு ட்ரூ தான். அந்த ட்ரூக்கு நொட் எடுத்தோம்னால் ஃபால்ஸ். இது கூட வந்துட்டு ஃபால்ஸ். கிளியர்? அது அதுக்கு ஃபால்ஸ் வரும். இதுக்கு ட்ரூ வருமா ஃபால்ஸ் வருமானு சொல்லுங்க பாப்போம். இந்த எக்ஸசைஸுக்கு ரைட். 5 7 குறைவு, 5 7 குறைவு, 5 7 குறைவுன்றது உண்மையிலே ட்ரூ. 5 7 பெரிதுன்றது ஃபால்ஸ். ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் ஒன்று தர பூஜ்ஜியம் என்றால் கட்டாயம் பூஜ்ஜியம், அவை ஃபால்ஸ் தான் வரும். சரிதானே? அவை இதுக்கு விட வந்துட்டு ஃபால்ஸாக இருக்கு. சரிதானே?
பட் இதுக்கு ட்ரூ ஃபால்ஸா? பட் பாவம் 5 7 விட குறைவு, 5 7 விட குறைவு உண்டால் ட்ரூ என்ன, 5 7 விட குறைவாக இருக்கு. 5 7 விட பெரிது என்றால் ஃபால்ஸ். ஓரில் எங்களுக்கு தெரியும் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலே ட்ரூ. ஆகவே இதுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்துட்டு ட்ரூ. ஓர் செயற்பாடுனா ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் போதும். எண்டுனா கட்டாயம் எல்லாமே ட்ரூவாக இருக்கணும். ட்ரூவாக இருக்கும். அதில் எனக்கு கேட்கப்படுறீங்க நொட்னால என்ன செய்யப்படும், நொட் ஆப்ரேட்டர் என்ன செய்யும்னு கேட்கப்படுது. கம்பேர் டூ வேல்யூஸ், ரெண்டு பெருமானத்தை கம்பேர் பண்ணுமா, அதில் ரிவர்ஸ் த பூலியன் வேல்யூ. ரிவர்ஸ்னால் அந்த பூலியன் பெருமானத்தினுடைய என்ன அடுத்த பெருமானம். ரிவர்ஸ்னால் 0 என்றால் 1 1 என்றால் 0 ஆகுமான்னு கேட்கப்படுது. கம்பைன் டூ கண்டிஷன்ஸ்னால் ரெண்டு என்ன கண்டிஷன்ஸை வந்துட்டு சேர்க்குமான்னு கேட்கப்பட்டிருக்கு. ஆகவே அதுக்கு இதான் கூட பூலியன் பெருமானத்தை ரிவர்ஸ் பண்ணும். இப்போ ட்ரூ வரணுமாக இருந்தால் என்ன செய்யணும்னு கேட்கப்பட்டிருக்கேன். யூஸ் த கரெக்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டரை நீங்கள் யூஸ் பண்ணலாம் டு செக் இஃப் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த ட்ரூ ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ட்ரூ வரணும் தான். இப்போ இஃப் நாங்கள் படிப்போம், இஃப் படிக்கையில் ரைட். இஃப் நடக்கும் என்னென்றால் 5 10க்கு சமனான்னு பார்க்குறோம். 5 10க்கு சமனான்னு சொல்லி தானே பார்க்குறோம். அவை ட்ரூவா ஃபால்ஸ் ஆகுது? ஃபால்ஸ். 5 10க்கு சமன் இல்லை, ஆகவே ஃபால்ஸ் தான் வரும். 4 4க்கு சமனான்னு பார்க்குறோம். இதுக்கு என்ன வரும் அப்போ? ட்ரூ தானே, 4 4க்கு சமன் தான் என்ன. இப்போ இங்கே என் பாவிச்சோம்னால் கட்டாயம் எங்களுக்கு கடைசி அவுட்புட் என்ன வரும்? என் பாவிச்சா ஃபால்ஸ் வந்துடும் என்ன. என் பாவிச்சால் ஃபால்ஸ் வந்துடும். அவ இங்கே என்ன பாவிக்கணும் அப்போ? ட்ரூ வரணுமாக இருந்தால் ஓர் தான் பாவிக்கணும் என்ன. ஓர் பாவிச்சா தான் எங்களுக்கு ட்ரூ வரும். ஓர் தான் எங்களோட ஆன்சர். சரியா? ரைட், அடுத்தது பாப்பா. இப்போ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ எண்ட் ஓர் நொட் தான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். அடுத்து நாங்கள் பிட்ஸார் செயற்பாடு வந்து போடுங்க. அடுத்து போடுங்க பிட் வைஸ் ஆப்ரேட்டர்ஸ், பிட்ஸார் செயற்பாடுகள். பிட்ஸார் செயற்பாடுகள் ஏற்கனவே நாங்கள் 3வது யூனிட் படிக்கும்போது படிச்சிருக்கோம். பிட்ஸார் செயற்பாடுகள் தானே. எண்ட் ஆப்ரேஷன் இருக்குது, ஓர் இருக்குது. இது நான் சொல்லுவோம் எக்ஸோர். இதனுடைய குறியீடு எங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். இது இது எண்டுக்கான குறியீடு. பிட்ஸார் செயற்பாடுகள், பிட்ஸார் செயற்பாடுகள் தாங்க செய்யணும். பிட்கள் எழுதி நாங்கள் செயற்பாடு செய்யணும். 0 1 மாற்றி செய்ய வேண்டியது அந்த பிட்ஸார் செயற்பாடு. எண்ட் ஓர் நோட்னு சொல்லி நாங்கள் அதில் பார்த்து வந்துட்டு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ட்ரூவா ஃபால்ஸான்னு வரும். அப்போ எங்கே இது வந்து பிட்ஸார் செயற்பாடுகள், அதை வந்து பிட்களுக்கு மாற்றணும். தசம எண்ணில் தந்தால் அதை வந்துட்டு பைனரிக்கு மாற்றி போட்டு செயற்பாடு செய்ய வேண்டியதுதான் பிட்ஸார் செயற்பாடுகள். இது வந்துட்டு எண்டுக்கான குறியீடு. இது ஓர்,
இது வந்து நான் சொல்லும் எக்ஸோருக்கான குறியீடு, இது நொட்டுக்கான குறியீடு. எடுத்தானே இதில் நான் போன கிளாஸ்லையும் பார்த்தேன் ஷிஃப்ட்டுக்கான குறியீடுன்னு சொல்லி, என்ன லெஃப்ட் ஷிஃப்ட்னு சொல்லி பார்த்தோம். இதை நாங்கள் ரைட் ஷிஃப்ட்னு சொல்லி பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸ்ல நான் சொன்னேன் ஷிஃப்ட் ஆப்ரேஷன் எப்படி செய்யறதுன்னு சொல்லி. ரைட், முதலாவது எண்ட் ஆப்ரேஷன் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். எண்டும் பார்த்தோம் நாங்கள் கடைசி கிளாஸ்ல. ரைட், 6க்கும் 3க்கும் எண்ட். என்ன 6க்கும் 3க்கும் எண்டுண்டால் நாங்கள் முதல்ல என்ன செய்யணும்? இப்போ 6 அடி 2ல் எழுதணும்னு சொல்லி சொல்றேன். என்ன 6ன்னு சொன்னால் 1 1 0. 6 அடி 2ல் நாங்கள் என்ன செய்யணும்? எழுதணும். அப்புறம் 3 அடி 2ல் எழுதணும். 3 அடி 2ல் எழுதினோம்னு சொன்னால் 1 1 சொல்லி வரும். அவை 0. இது ரெண்டுக்கும் நாங்கள் எண்ட் ஆப்ரேஷன் செய்யணும். எண்டுனால் பெருக்கல். அவை ஓர் 0 0 ஓர் 1 1ன்னு சொல்லி வரும். இதுக்கு வந்து 0 வரும். 1க்கும் 0க்கும் என் சைட் பண்ணால் உங்களுக்கு தெரியும், ரெண்டுமே ஒன்றாக இருந்தால் மட்டும்தான் 1, மற்ற எல்லா சந்தர்ப்பமும் 0. இப்போ 10 வருது, 10 வந்தால் விட வந்துட்டு 2. இது கிளியர் தானே? லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் சொன்னேன். என்ன இன்னொரு உதாரணம் நம்ம பார்ப்போம். 33 12 இது ரெண்டுக்கும் செஞ்சு சொல்லுங்க பார்ப்போம் ஆன்சரை. முப்பத்தி 33க்கும் 12க்கும் எண்ட் ஆப்ரேஷன். எத்தனை வருது? ஆன்சர் வரல என்ன? எத்தனை பலம் இல்லை? எத்தனை? 0 சரி பாப்பா, 33 என்றால் 32ம் 1 33 ஆக மிச்சதெல்லாம் 0. 12ன்னு சொன்னால் 8ம் 4ம் 12, மீதி எல்லாம் 0. எண்ட் ஆபரேஷன் செய்ய போறோம். என்றால் இரண்டுமே ஒன்றாக இருந்தால் மட்டும்தான் ஒன்று வரும், மிச்சம் 0 சொல்லி வரும். ஆகவே அப்ப இங்க 0 0 0 0 0 வருது. எல்லாமே 0 தான் வருது. அதை விட 0 தான் வரும். பூஜ்ஜியம் தான் எங்களுக்கு விடையாக வரும். சரி தானே? ஆகவே நாங்கள் வந்துட்டு எண்ட் ஆபரேஷன் செய்யறதால் இரண்டையும் பிட்களாக மாற்றி போட்டு நாங்கள் செய்யுது. பட் ஓர் ஆபரேஷனுக்கான குறியீடு அப்போ எங்களுக்கு ஒன்று மட்டும் வரும். அந்த ஒன்று மட்டும்தான் எங்களுக்கு குறியீடாக வரும். சரியா?
இவைதான் எங்களுக்கு எண்ட் ஆபரேஷனுக்கான குறியீடு. ரைட், 6 ஓர் 3 ஓர் ஆபரேஷன் தான். அப்போ 6 நாங்கள் அடி 2 எழுதணும். என்ன 6 அடி 2 எழுதினோம்னு சொன்னால் 110ன்னு சொல்லி வரும். 3 எழுதினோம்னு சொன்னால் 11ன்னு சொல்லி வரும். அவை ரெண்டுக்கும் ஓர் ஆபரேஷன் சொன்னால் ஒரு ஒன்று இருந்தாலும் ஒன்று, ரெண்டுமே ஒன்றாக இருந்தாலும் ஒன்று. ஆகவே இதுக்கு வந்துட்டு 7ன்னு சொல்லி ஆன்சர் வரும். அப்போ அதை நான் சொல்லுவோம் ஓர் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? இன்னொரு உதாரணம் பார்ப்போம். இப்போ 40 36 40க்கு 36க்கும் ஓர் செய்யுங்க பார்ப்போம். செஞ்ச ஆன்சர் சொல்லுங்க. நாற்பத்தி நாலு 44. சரி பார்ப்போம். அப்போ 1 2 4 8 16 32 வரைக்கும் வரும். இப்போ நாங்கள் 40 அடி 2 எழுதுறதாக இருந்தால் 32ம் 8ம் 40, ஆகவே மீதி எல்லாம் 0. 36 எழுதுறதாக இருந்தால் 32ம் 4ம் 36, ஆகவே மிச்சம் எல்லாம் 0. இப்போ ரெண்டுக்கும் நாங்கள் ஓர் செயற்பாடு செய்ய போகிறோம். ஓர் செயற்பாடுனால உங்களுக்கு தெரியும், ரெண்டுமே 0 இருந்தால் மட்டும் 0, அடுத்ததெல்லாம் 1 வரும். இதனுடைய விடையை பார்த்தோம்னா 32 32 மற்றும் 40 40ம் 4ம் 44 என்று வருது. சரியா? 44 ரன் பண்ணி பார்ப்போம். 44 விடையாக வரும். சரியா? அதை நான் சொல்லுவோம் ஓர் செயற்பாடு. எங்களுக்கு அந்த குறியீடு தெரிஞ்சிருக்கணும். சரிதானே? அடுத்த எக்ஸோர் செயற்பாடு. எக்ஸோர் செயற்பாட்டுக்கு தான் இந்த குறியீடு. இது எக்ஸோர் செயற்பாடுனாலும் அப்படித்தான். உங்களுக்கு எக்ஸோர் கேட் தெரியும். அவை 6 எழுதினோம்னு சொன்னால் 110, 3 எழுதினோம்னு சொன்னால் 11. எக்ஸோர்னால் உங்களுக்கு தெரியும், ஒரே பெருமானம் இருந்தால் 0, வேறுபட்ட பெருமானம் இருந்தால் 1. இப்போ இங்கே 0 1 இருந்தால் 1, ரெண்டுமே ஒன்றாக இருந்தால் 0, வேறுபட்ட பெருமானம் இருந்தால் 1. 101 நாள் 5ன்னு சொல்லி வரும். எக்ஸோர்ன்றது ஒரே பெருமானம் இருந்தால் 0, ரெண்டுமே 0 இருந்தாலும் 0, ரெண்டுமே ஒன்றாக இருந்தாலும் 0. 0 1 அல்லது 1 0 இருந்தால் மட்டும்தான் 1 வரும். அப்போ அதுதான் எக்ஸோர். என்ன 25 86 ரெண்டுக்கும் எக்ஸோர் செய்ய பார்ப்போம். 25க்கும் 86க்கும். பைத்தன்லேயும் இந்த பிட்சார் செயற்பாடு வரும், நம்பர் சிஸ்டத்துலேயும் வரும். செஞ்ச ஆன்சர் சொல்லுங்க. எழுபத்தொன்பது 79 பார்ப்போம். 86 என்றால் 64 வரும். 64ம் 16ம் 80,
எண்பதும் நாலும் 84, 84 ரெண்டும் 86. சரிதானே அது? 25 64 இல்லை, 32 இல்லை, 25க்குள்ள 16 8 24, 24 1 25. இதுக்கு தான் நாங்கள் எக்ஸோர் செயற்பாடு செய்ய போகிறோம். எக்ஸோர் என்றால் எங்களுக்கு வேறுபட்ட பெருமானம் இருந்தால் ஒன்று, வேறுபட்ட பெருமானம் ஒன்று, ஒரே பெருமானம் வந்தால் 0, ஒரே பெருமானம் வந்தால் 0, இங்கே 1. விடையை பார்த்தோம்னு சொன்னால் அப்போ இது 15, 4மே ஒன்றாக இருந்தால் 15 எங்களுக்கு தெரியும். 15 64 69 79 என்ன? 79 ரன் பண்ணி பார்ப்போம். 79 விட. சரிதானே? அப்போ அதுதான் எக்ஸோர் செயற்பாடுன்னு சொல்லுவோம். எக்ஸோர் செயற்பாடு. அடுத்த நொட்டுக்கான குறியீடு தான் இது. நொட் செயற்பாடு எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். நொட் 3ன்றது -4 வந்துருக்கு. அது எவ்வாறு வருதுன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது நேரெண்ணுக்கு நாங்கள் நொட் எடுத்தோம்னால் எங்களுக்கு மறையெண்ணில் விட வரும். சரிதானே? அது கிளியராக விளங்கிக்கொள்ளணும். இது நேரெண்ணுக்கு நொட் எடுத்தால் மறையெண்ணில் வரும், மறையெண்ணுக்கு நொட் எடுத்தால் நேரெண்ணில் வரும். சரிதானே? நேரன் மறையன் என்ற விஷயம் நாங்கள் நம்ம சிஸ்டத்தில் படிச்சுக்கிறோம். 1 நிரப்பி 2 நிரப்பின்னு படிச்சுக்கிறோம். 3 நிரப்பின்னு சொன்னால் மறையன் தான் அதனுடைய 2 நிரப்பி தான் நாங்கள் கணிக்க போகிறோம். சரிதானே? 3 எழுதினோம்னால் இப்போ அது எவ்வாறு கணிக்கப்படுதுன்னு நான் அதில் சொல்கிறேன். 3 எழுதினோம்னால் 11 வரும். 11 8 பிட்டில் நாங்கள் எழுதுறதாக இருந்தால் 8 பிட்டில் எழுதணும். ஆகவே 6 0 1க்கு வரும். இதனுடைய 2 நிரப்பி தான் கணிக்கணும். நொட்டுன்றது 2 நிரப்பி, மறையன்னா தானே மாற்ற போகிறோம். இது 2 நிரப்பின்றால் 0 எல்லாம் ஒன்றாக, ஒன்றெல்லாம் 0 மாதிரி 2 என்ன சொன்னாங்க, கூட்டணும். கூட்டினால் எங்களுக்கு 1 1 1 1 1 1 வரும். இது ரெண்டும் 0 சொல்லி வரும். இதோட என்ன செய்ய போகிறோம், 1 கூட்ட போகிறோம். 3னுடைய 2 நிரப்பி காணப்படும். சக 3 2 நிரப்பி, சக 3 நான் 2 நிரப்பி எப்படி காண்றோம். மறையன்னா தானே வரப்போகுது. ஆகவே 1 0 1 1 1 1 1 1. இதான் இதனுடைய 2 நிரப்பி பெருமானம் கணிச்சிக்கிறோம். 2 நிரப்பி கணிச்சிக்கிறோம். 2 நிரப்பி கணிக்கும் போது அவை இங்க வந்துட்டு நேரன் வந்திருக்குதா மறையன் வந்திருக்கா? 2 நிரப்பி பெருமானம் மறையன் தான் எங்களுக்கு விடையாக வந்திருக்குதுன்னு. மறையன் வந்திருக்குது. இதனுடைய தசம பெறுமதி என்னப்ப? தசம பெறுமதி எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? நாங்கள் 2 நிரப்பில் 1 நிரப்பி தான் இது காணணும். 1 நிரப்பி 1 நிரப்பினா நாங்கள் 0 எல்லாம் உண்டாக ஒன்றெல்லாம் 0 மாற்றினா போதும். என்ன 0 எல்லாம் உண்டாக ஒன்றெல்லாம் 0 மாற்றினா போதும். ஆகவே இங்கே வந்துட்டு மறையன் வந்திருக்குது. எம்எஸ்பி வந்துட்டு ஒன்றாக இருந்தால் மறையன். ஆகவே இங்கே வந்துட்டு மறையன் என்றால் எங்களை விட மறையில் வரும். ஆகவே இங்கே 2 பிட் 0 இருக்குதுன்னு. 0 இடப்பெருமானத்தை கண்டு நாங்கள் ஒன்றை கூட்டுவோம். அப்படித்தானே? இதில் தசம பெறுமதி காண்றது நாங்கள் அப்படி செய்யவும் மேலும். ஆகவே இங்கே வந்துட்டு 3 இடத்தினாலும் இங்கே சய 4 வரும். சய 4 தான் எங்களுக்கு விடையாக வரும். இப்போ நாங்கள் இதில் நாங்கள் எம்சிக்யூ தானே, எங்களுக்கு இதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 3க்கு நாங்கள் நொட் எடுத்தோம்னால் சய 4 வரும். சக 3க்கு நொட் எடுத்தோம்னால், சகைக்கு நொட் எடுத்தோம்னால் சய 1 கூடி வரும். இப்போ உதாரணமாக 100க்கு நொட் எடுத்தால் என்ன வரும்? அப்போ
நொட் 100 பெருமானம் என்ன வரும்? saya 101 சய 101 வரும். சய 101 வரும். ஒன்று கூடி வரும். சரிதானே? நொட் 25 நொட் 25க்கு பெருமானம் என்னப்ப? நொட் 25க்கு பெருமானம் saya 26 சய 26 வரும். மறை எண்ணுக்கு நொட் எடுக்கும் போது மறை எண்ணுக்கு நொட் எடுக்கும். இப்ப சய மூணுடைய நொட் வந்து சய 4 தானே. அவை சய 4க்கு நொட் எடுத்தோம்னால் சக 3 தானே எங்களுக்கு கூடிய வரும். சக 3 அப்போ ஒன்று குறைஞ்சி வரும். இப்போ சய 4க்கு நொட் எடுத்தோம்னால் சய இல்லாமல் போய் சகவாக மாறும். இலக்கம் ஒன்று குறையும் உண்டு வரும். சய 101க்கு நொட் எடுத்தோம்னால் சக 100 வரும். மறை எண்ணுக்கு நொட் எடுக்கும் போது மறை இல்லாமல் போய் ஒன்று குறைஞ்சி வரும். நேரெண்ணுக்கு நொட் எடுக்கும் போது மறை வந்து ஒன்று கூடி வரும். இது கிளியரா? உதாரணமா நான்